அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஸ்ரீராம நவமிக்கு ஒரு பக்தர் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த ராமர் எனக்கு வந்தாங்க. இவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி எல்லா பூஜைகளும் பண்ணணும். அன்னைக்கு சாயங்காலம் நான் வெளியில போகும்போது நிறைய ஸ்வீட்ஸ் பக்தர்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூஜைக்கு. அப்போ எங்க சாய் சொல்லுவான், அம்மா நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குல்லம்மா, இது யாருக்காவது கொடுத்துடலாம், கொடுத்துட்டுருமா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு அதை எடுத்துட்டு போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி வந்தது. அந்த கண்ணுக்குட்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, கண்ணுக்குட்டியா இருக்க, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்வீட் அதுக்கு கொடுப்போமேன்னு ஒரு லட்டு எடுத்து கொடுத்தனா, அது பக்கத்துல வந்தது என் கையில இருக்கிறத பார்த்துட்டு, சரி கண்ணுக்குட்டி தானே கோமாதாவுக்கு கொடுக்கலாமேன்னு ஒரு லட்டு எடுத்து அதுகிட்ட கொடுக்கவும், அது வாயில வைக்கும் போது அதால கடிக்க முடியல, உருண்டு போயிடுச்சு. அது என்ன செஞ்சுச்சு, நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு சொல்லி என்னை முட்டி தள்ளி ஒரு 10 அடி தள்ளிட்டே வந்துட்டு, நான் ஐயோ யாராவது வெளியில வாங்கல, என்னை கண்ணுக்குட்டி முட்டுது, யாராவது வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேன், யாருமே வரல. அப்போ பாபா அப்படின்னு ஒரு கத்துன உடனே அந்த கண்ணுக்குட்டி என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அது அன்னைக்கு நான் வெளியில போயிட்டு வந்தேன். ஆனா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கண்ணுக்குட்டியோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம், ஒரு வாயில்லாத ஜீவனா இருந்தாலும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அதோடைய கோபத்தை வெளிக்காட்டுச்சு. அது அது கொம்பு கூட சரியா முளைக்கல, ஆனா என்னை முட்டி தள்ளதுக்கு வந்ததுல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாபாட்ட சொன்னேன், பாபா ஒரு வாயில்லாத ஜீவனை நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன், நான் ஏமாத்தல பாபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் சாயங்காலம் அதே மாதிரி 5:45 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அந்த கண்ணுக்குட்டி வருது. என் பையன் சொன்னா, அம்மா அங்க பாருமா கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தா என்னை எந்த கண்ணுக்குட்டி முட்டி தள்ளிச்சோ அதே கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ள வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், என்ன பாபா நேத்து முட்டாம போயிட்டோம், இன்னைக்கு ஒரு வழி பார்த்தலான்னு என்னை முட்டதுக்கு வந்திருக்கியா, வீடு தேடியே வந்துட்டியா, வீடு தெரியுமா பாபா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அது கொம்ப வச்சு, நான் உன்னை முட்டை வரல அப்படின்னு தலையாட்டுச்சு. எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துட்டு, உடனே அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கஞ்சி தண்ணி எல்லாம் வச்சு அதுக்கு ஸ்வீட்டு, அன்னைக்கு நேற்றுக்கு நான் உனக்கு லட்டு தரல, இன்னைக்கு நீ சாப்பிடுன்னு கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாபா பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டி போயிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்காரு. ஒரு வாயில்லாத ஜீவனா இருந்தாலும் அவன் நமக்கு நல்லதுதான் செஞ்சா, நம்மளால அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பார்க்கணும் அப்படின்னு வந்தது பாத்தீங்களா. இது வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டி எங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அது வந்ததுதான் இறைவன். சாய் நம்மளோட இருக்காரு. எல்லாரும் நல்லா இருப்போம், நிச்சயமா சுபிட்சமா இருப்போம். நன்றி, வணக்கம். நானும் சாயும்.